ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஸ்பீச்சில் இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள் லைவ்ல போகிறத பற்றி பேசியிருந்தார். அதில் அவருக்கு என்ன பிரச்சனைன்றது நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள் லைவ்ல போகிறத வந்து நிறையா மக்கள் வரவேற்கிறாங்க, நிறையா பேர் பார்க்குறாங்க, நிறையா பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆளும் கட்சியிலேருந்து என்ன பேசுகிறாங்க, எதிர்கட்சி அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே 2021 தேர்தலில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அடுத்து நடக்கக்கூடிய சட்டசபை நிகழ்வுகளை லைவ் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இதே திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க அதை கொண்டு வரல. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் கேள்வி நேரத்தெல்லாம் நாங்கள் டெலகாஸ்ட் பண்ணோம் அப்படின்றாரு. பட் அப்படி இல்லையே, மொத்த நிகழ்வுகளையும் நீங்கள் டெலகாஸ்ட் பண்ணால் தானே தெரியும் சட்டசபையில் யார் பேசுகிறா, யார் தூங்குறா, என்ன கேள்வி கேட்குறா அப்படின்றது எல்லாமே மக்களுக்கு அப்போ தானே தெரிய வரும். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் யாராவது தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்கன்னா அவை குறிப்பில் வந்து நம்ம நீக்கிறோம். பட் லைவ் டெலகாஸ்ட்டாக போகையில் இமீடியட்டாக சோசியல் மீடியாவில் என்ன ஆயிடுறாங்க, ரீல்ஸ் போட்டுறாங்க அப்படின்றாரு. அதற்கு வந்து மக்கள் பொறுப்பு கிடையாது, அதுக்கு அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதற்கு என்ன செய்யணும்னா பேசக்கூடிய நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாது, பேசுகிறவங்க மட்டும்தான் அதற்கு பொறுப்பு. அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் தவறான கருத்துக்கள் சொல்லையிலையோ இல்லை யார் மேலேயாவது பர்சனல் அட்டாக் பண்ணையிலையோ மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, அவை குறிப்பில் வந்து நீக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேசக்கூடிய நீங்கள் தான் உங்களுடைய அப்ரோச்சை மாற்றணுமே தவிர்த்து லைவ் டெலிகாஸ்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுன்றது அது சரியான வாதமாக தெரியலை. அதனால் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே அவங்கள பக்குவப்படுத்திக்கிட்டு சரியான விதத்தில் பேசினாலே போதும். லைவ் டெலிகாஸ்ட் நிப்பாட்டணும் அப்படின்றது உங்களுடைய பயத்தை தான் காட்டுது. அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பேசின ஸ்பீச்சில் வந்து அவர் சொன்னது வந்து 2 நாளைக்கு முன்னாடி முதல்வர் அறிவிச்சிருப்பார். என்ன சொல்லியிருந்தாரு, என்னோட டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்ட்டு. உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பார் உதயநிதி ஸ்டாலின். எதற்காக வெயிட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அது மேலே தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வரைக்கும் அவர் பேசுனது கரெக்ட். அந்த ஃபைலை எடுங்க, அது மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்றது. எதற்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஜோசியக்காரன் சொல்லணுமா, நல்ல நேரம் பார்க்க வேண்டியதானே, சினிமாவில் வர பஞ்ச் டைலாக் மாதிரி அப்படின்னு சொன்னது வந்து தேவையில்லாதது. இதை தான் வந்து என்ன செய்கிறாரு, சட்டசபையில் வந்து சபாநாயகர் இதை வந்து அவை குறிப்பில் வந்து நீக்கணும். இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு உதயநிதி ஸ்டாலின். நீங்கள் தான் உங்கள் ஸ்பீச்சை மாற்றிக்கிறணுமே தவிர்த்து இதை லைவ் டெலிகாஸ்ட்டில் போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. மக்கள் நாங்கள் பார்க்கறதுக்காகத்தானே நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க. பட் இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, முதல்வர் விஜய் வந்து அன்னைக்கு சொன்னது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வச்சுடாதீங்க அப்படின்றது அது தேவையில்லாதது. உங்கள் கையில் ஃபைல் இருந்தால் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும்னா அது வரைக்கும் ரைட்டு. உங்கள் இடைத்தேர்தல் வரைக்குமாவது நல்லது நடக்கட்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எதிர்கட்சி அவர்களுக்கு இடைத்தேர்தல் அவர்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக எதுக்கு முதல்வர் வருத்தப்படுறாரு அப்படின்றது எனக்கு புரியல. மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்பீச் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஆனால் பர்சனலாக நிறைய அட்டாக் பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாமல் ஃபைட் பண்ணுற மாதிரி நிகழ்வுகள் தான் அதிகம் நடக்குது. இனி அடுத்தடுத்து போகையில் இந்த மாதிரி லைவ்ல மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றது ரீல்ஸ் அதிகமாக போகுது. எது ரீல்ஸ் அதிகமாக போகுது, நம்ம பேசுகிறது இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட தப்பாக கன்வே ஆகுது அப்படின்னு நினைக்கையில் எல்லாருமே ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் எல்லா எம்எல்ஏக்களும் இனிமேல் அவங்கள மாற்றிக்கிடுவாங்க, சரியான விதத்தில் சட்டசபையில் நடந்துக்கிடுவாங்க அப்படின்றத நம்ம நம்புகிறோம். காலையில் வந்ததுலேருந்தே உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணார். நம்மளுக்கு பதட்டமாக இருந்தது. பட் விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியாக அழகாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கடந்து போனார். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்வில் வந்து இவர் கரூர் கம்பெனி அப்படின்னு சொன்ன உடனே உதயநிதி வந்து ட்ரிகர் ஆயிட்டார். மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா, மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன. அதாவது உதயநிதி ஸ்டாலின்ட்ட வந்து அந்த நக்கல் இருக்கு. இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட்ல இம்மீடியட்டா அதுக்கு பதில் சொல்றாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. அவருக்கு மேலேயே இருக்காங்க, பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றார். இது தேவையா? உங்களை விட அனுபவம் கம்மியான ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் தப்பாக சொல்லிடுறாரு அப்படின்னா சபாநாயகர் அதை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்க சொல்கிறாருன்னா மக்கள் நாங்கள் பார்க்குறோம்ல, இது தேவை இது தேவையில்லை, இவர் எதுக்கு இதை பேசினார் அப்படின்றத இன்னைக்கு லைவ்ல போகிறதுனால இதை எப்படி நம்ம மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்குருவாங்க அப்படின்றத நம்புகிறோம். சட்டமன்றத்துக்கு வந்திருக்கமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு இன்னைக்கு காலையில் இன்னொரு இதுன்னா, இப்போ நடக்கக்கூடிய சட்டசபை வந்து சூப்பர் சிங்கர் மாதிரி இருக்குது, எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. பட் இது இப்போ கிடையாது. நீங்கள் ஆட்சியில் இருக்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு. உங்களுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். குற்றம் புரிந்தவர்
வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது அப்படின்னு பாட வச்சுட்டாரு. இப்போ இதுதான் புதுசாக நடக்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதில் ப்ராப்ளமே அதுதான். டிஎம்கே கட்சிக்கு அவர்கள் செய்த தவறு எல்லாமே மறந்துடுறாங்க. அவங்களுடைய மீடியா மட்டும்தான் கையில் பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்கிறது மட்டும்தான் நியூஸாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே ஒரு நியூஸ் சேனல் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி சட்டசபையில் வந்து மதுரையைச் சேர்ந்த கல்லாணை அவர்கள் பேசியிருந்தார். நம்ம மதுரை பகுதியில் கூடிய நரிமேடு, தல்லாகுளம், அப்புறமேலு செல்லூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகள் அதை நிவர்த்தி செய்கிறதுக்கான கோரிக்கை இதெல்லாம் கொடுத்தாரு. அதோட சேர்த்து அவர் உரையை முடிக்கையில் ஒன்று சொல்லியிருந்தார். விஜய் வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு இதுக்கு வந்து க்யூட் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, சிரிக்கிறாரு, அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியலை. அதனால் ஒரு ஸ்க்ரீன் வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் பார்ப்போம், நேரம் எங்களால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து நம்மளுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்து விஜயை கொண்டாடிட்டு இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிட்டு இன்னும் அவர்களால் இந்த ரியாலிட்டிக்கு வர முடியலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் திரும்ப அவரை பார்க்கணும், அவரோட ரியாக்ஷன்ஸை பார்த்து நாங்கள் ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இன்னும் வந்து விஜயை வந்து ரசிகராகவே கொண்டாடுறாங்க அவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் அப்படின்றத தாண்டி இவங்க எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அந்த ரசிகர் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. அதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார், அவை குறிப்பிலிருந்து அதிகமாக நீக்கப்படக்கூடிய வார்த்தைகள் வந்து ஆளும் கட்சியிலிருந்து தான் பேசுகிறாங்க. சபாநாயகர் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் அதிகமாக வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கினார் அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்லியிருந்தார். பட் அப்படி கிடையாது. நம்ம கவனித்த வரைக்கும் சபாநாயகர் எல்லாருமே யார் யார் மேக்சிமம் தவறான வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து அவரை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார். பட் இதில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவர் என்னென்னா, நார்மலாகவே வந்து சபாநாயகர் வந்து ஆளும் கட்சி சார்ந்தவராக இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு முன்னாடி நடந்த நிறையா நிகழ்வுகள் சட்டசபைகளில் வந்து சபாநாயகர் வந்து ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தான் நடந்துக்குருவாங்க. ஒரு 80% அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் அந்த மாதிரி கிடையாது. யார் என்ன பேசினாலும் அதை இம்மீடியட்டாக தவறாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஈக்குவலான வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படி இருக்கையில் இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் அப்ரிஷியேட் தான் பண்ணணும். இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி திரும்ப வந்து ஆளும் கட்சியில் தான் ரொம்ப தவறாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்றதும் தேவையில்லாதது. ஸோ சட்டசபையை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசி மக்களுக்கான நலத்திட்டங்கள், தீர்மானங்களை இம்மீடியட்டாக அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணி அதில் அன்னெசரியாக தேவையில்லாமல் முதல்வரை பற்றி புகழ் பாடுறதோ, ஏற்கனவே இருந்த முன்னாள் முதல்வர்களை பற்றி பாடுறதோ, அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும், சௌமியா அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், அவங்க மேக்சிமம் பேசையில் அவங்களுடைய ஸ்பீச்சில் விஜயகாந்தை பற்றியோ இல்லாட்டி அன்புமணி ராமதாஸை பற்றியோ புகழ்ந்து பேசுகிறாங்க. மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர்கள்லாம் நல்ல தலைவர்கள் தான். பட் முடிஞ்ச வரைக்கும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டும் பேசுங்க. புகழ்ந்து எல்லாரையும் புகழ்ந்து பேசுகிறதுலையே டைமை வேஸ்ட் பண்ணாமல் இனிமேலாவதும், ஏன்னா எல்லோரும் லைவில் பார்க்குறோம், என்ன பேசணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் டக்குன்னு பேசிட்டு அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.